வணக்கம் ஜெய்ஹிந்த். உயிரே போனாலும் தைரியத்தை விடாதே. இதை நான் சொல்ல வந்தேன். ஆனால் வேறு ஏதோ டாபிக் போயிடுச்சு. ஆனால் இன்றைக்கி சொல்லிடுறேன். இந்த உயிர் போகும் அப்படின்னு தெரிஞ்சு இப்போ தவளை இருக்குது, அது எலி இருக்குது, அது பாம்பு வருதே நம்ம உயிர் போயிடும் அப்படின்னு நினச்சி அதை தன்னை அப்படியே நினச்சா அது உயிர் ஈஸியாக சாப்பிட்டு போயிடும். அப்போ அதுக்கான வழிகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு போராடணும். அந்த இதுக்கு உயிர் போகும் நிலை வந்தால் கூட போராடணும். நமக்கான உரிமை நம்ம இது. அந்த பாம்பை எதிர்த்து போராடக்கூடிய தைரியம் நமக்கு வேணும். அதைத்தான் சொல்கிறாப்புல, உயிரே போனாலும் தைரியத்தை விடாதே. இது வேறு வகையாகவும் சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு அப்துல் கலாம் மனுஷன் இருந்தாப்புல, தன்னை மரணம் அப்படின்னு தெரிஞ்சு ஒரு முடிவு எடுக்கிறாப்புல, இந்த தொழில்நுட்பம் வேணும் இஸ்ரேலுக்கு போகிறதுக்கு. அது மாறுவேடத்தில் போகிறாப்புல, மாறுவேடத்தில் போயிட்டு நடைப்பயணம், சைக்கிள், காரு மற்றும் கப்பல் பயணம், பேருந்து பயணம், இந்த மாதிரிலாம் போயிட்டு அவர் கஷ்டப்படவே தேவையில்லை. அவர் நினச்சிருந்தா வேறு யாராவது அனுப்பிவிட்டு முடிக்கலாம். ஆனால் இந்த காரியத்தை தன்னால் முடிக்க முடியும், இது வேணும், அந்த உயிர் போகும் அப்படின்னு தெரிஞ்சும் அந்த இதில் இறங்கினாப்புல. ஆனாலும் நம்ம அன்னைக்காண்டி இந்த உயிர் போகிறத எப்படி வேணாலும் போகும். ஆக்சிடெண்ட்டில் போகலாம், ஒரு ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டில் போகலாம், விமான விபத்தில் போகலாம், சுனாமியால் போகலாம், இடக்கை பேரிடத்தால் போகலாம். ஆனால் உங்கள் பிறப்பு, அந்த இறப்பு தைரியம் வரணும். அந்த இதுக்கு உயிர் போகனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு தைரியம் எதிர்த்து போடணும். மரணத்தை எதிர்த்து போராடணும். அந்த இதுக்கு அதைத்தான் நம்பிக்கை வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உன் மீது உனக்கு நம்பிக்கை, அந்த நம்பிக்கை வேணும். மரணத்தை எதிர்த்து போராடி நம்ம நாட்டுக்காக செய்யணும்னு அவர்கிட்ட இருந்தது. பாரத மாதாக்காக அதை சாதிச்சுட்டு வந்தாப்புல, நிறைய கொடுத்தாப்புல. இந்த சாதனை எவ்வாறு அவரால் செய்ய முடிந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விமான விபத்தில் முன்னாடியே நம்ம ஒரு அந்நிய நாடுகள் சதியால் ஒரு விமானம் இறந்துட்டாப்புல, அதாவது நம்ம விஞ்ஞானி இறந்துட்டாப்புல. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, ஒரு கேரளாவை சேர்ந்த ஒரு விஞ்ஞானியை ஆனால் அவர் தமிழ்நாட்டுக்காரரு. அவர் அமெரிக்கா சிஐஏ குற்றம் சாட்டி, திட்டமிட்டு குற்றம் சாட்டி ஜெயிலேயே அவர் பொழுது கழிந்தது. இந்த விஞ்ஞானிகளுடைய அந்த எண்ணங்கள், அந்த செயல்கள், அவங்களுடைய அந்த ஒரு, அதாவது நம்ம நாட்டுக்காண்டி எதுவுமே செய்ய முடியாமல் போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு தியாகம் இந்த அப்துல் கலாமுக்கு அந்த பாசிட்டிவ் எனர்ஜி கிடைச்சது. அதனால் அவருக்கு அந்த திறமையை எதிர்த்து போராடக்கூடிய அந்நியர்களை எப்படி கையாளணும், இந்த அவங்கள மாதிரியே செஞ்சுச்சாப்புல, எதிர்த்து போராடினாப்புல, மரணத்தை எதிர்த்து போராடி அந்த ஒரு சாதனையை செய்ய முடிஞ்சது. அது அவர்களுடைய ஆசையும் இருந்தது, முன்னோர்கள் ஆசையும் இருந்தது, அந்த லக்கும் வேணும். இருந்தாலும் அந்த ஆசையும் வேணும், உயிரே போனாலும் அந்த தைரியம் வேணும். அந்த இதுக்கு நமக்கு இந்த சாதனையை நம்ம செய்யணும் அப்படிங்கிறது. ஏன்னா உயிர் போகிறது முடிவு, ஆனால் அதற்குள்ளே நம்ம என்ன செய்ய முடியும் இந்த சமுதாயத்துக்கு. அதனால் அவரோட பயலாம் இன்றைக்கி நாமெல்லாம் அனுபவிக்கிறோம். இன்றைக்கி நாமெல்லாம் பாதுகாப்பு கவசம் நமக்கு இருக்குன்னா, நம்ம இந்தியா மீது ஒரு கவசம் இருக்கிறதா நினைக்கிறோம். அதுக்கு காரணம் யார்? அந்த சாதனை நாயகன். அந்த இதுக்கு அப்படின்னு அப்போ என்ன சொல்கிறேன்னா, இந்த உயிர் போகும், இந்த உலகமே எதிர்த்து நின்னாலும், அந்த கொள்ள வந்தாலும் நம்ம எதிர்த்து நிற்கணும், மரணத்தை எதிர்த்து நிற்கணும். அப்போ தான் அந்த தைரியம் இருந்தால் தான் அந்த சாதனை செய்ய முடியும். அதுக்காண்டி தான் சொல்கிறாப்புல, உயிரே போனாலும் தைரியத்தை விடாதே, உனக்கு சாதிக்க பிறந்தவன், நீ சாதனை செய்ய முடியும். வணக்கம் ஜெய்ஹிந்த்.